ஹாய் மக்களே, அன்பு உறவுகளுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம பார்க்குறது வந்துட்டு சவுதியில் அளிக்கப்பட்ட E3 விமானம் வந்து அமெரிக்காவுக்கு மிக முக்கியமான ஒரு விமானம். அது வந்துட்டு அமெரிக்கா கிட்ட 14 விமானம் தான் இருக்குது. அந்த விமானத்தில் ஒரு விமானத்தை ஈரான் சவுதி அரேபியாவில் வச்சு அழிச்சிடுது. அதோடைய புகைப்படங்களை தான் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இது வந்துட்டு மூலோபாய ஒரு விமானம். இது அமெரிக்காவுக்கும் சரி இஸ்ரேலுக்கும் சரி இது வந்துட்டு முக்கியமான ஒரு யுத்தம் நடக்கக்குள்ள மூலோபாய ஒரு முக்கியமான ஒரு விமானம் தான். இந்த விமானத்தை குறி வச்சு ஈரான் அழிச்சிருக்குது. அதோட இன்னைக்கு என்ன நடந்திருக்குன்னு சொன்னா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரானுடைய அணுமின் உற்பத்தி நிலையத்தை தாக்கியிருக்கிறாங்க. இப்போ வந்துட்டு தெஹ்ரான் உட்பட சில பிரதேசங்கள் ஈரான் முழுமையாக இருளில் மூழ்கி ஒரு 2 மணித்தியாலங்களுக்குள் ஒரு சில பிரதேசங்களுக்கு மின்சாரத்தை மீள பெற்றிருக்கிறாங்க. இனித்தான் ஆட்டம் ஆரம்பிக்க போகுது என்று சொல்லலாம். என்ன பிரச்சனைன்னு சொன்னா, ஈரானுடைய அணுமின் நிலையத்தை குறிவைத்து தாக்கினால் மத்திய கிழக்கில் உள்ள அனைத்து அணுமின் நிலையத்தையும் தாக்குவோம் என்று ஏற்கனவே அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இப்போது அதையும் தாண்டி ஈரானின் அணுமின் நிலையத்தை தாக்கியிருக்கிறது அமெரிக்காவும் இஸ்ரேலும். இது தேவையில்லாத ஒரு வேலை. இப்போது மத்திய கிழக்கு இருளில் மூழ்கப் போகின்றது. அது மட்டும் தெளிவாக தெரிகிறது, சற்று தெளிவாக தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் மத்திய கிழக்கில் உள்ள பல்கலைக்கழக மாணவர்கள் அனைவரும், முக்கியமாக தமிழ் பேசக்கூடிய பல்கலைக்கழக மாணவர்கள் பல்கலைக்கழகத்தில் இருந்து தயவு செய்து வெளியேறுமாறு கொள்கிறேன். ஏனென்றால் மத்திய கிழக்கில் உள்ள பல்கலைக்கழகத்தை இலக்கு வைத்து தாக்கப் போவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது எதனால் என்றால், ஈரானில் சின்ன குழந்தைகள் படித்துக் கொண்டிருக்கின்ற பாடசாலை மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதைத் தொடர்ந்து மத்திய கிழக்கில் உள்ள பல்கலைக்கழகங்கள் அனைத்தையும் தாக்குவதற்கு தயாராக உள்ளது. தமிழ் பேசும் மக்கள் அனைவரும் மத்திய கிழக்கில் உள்ள பல்கலைக்கழக வளாகத்தில் இருந்து தயவு செய்து வெளியேறவும் என் சொன்னால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அதனால் நீங்கள் உங்களுடைய உயிர் மிகவும் பாதுகாப்பானது. தயவு செய்து உங்களை உயிரை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அமெரிக்கா மக்களே அமெரிக்க ஜனாதிபதி வேணாம், இப்படி ஒரு அரசர் தேவையில்லை, அப்படி என்றுதான் பெரும் திரளான மக்கள் அமெரிக்காவிலேயே ஆர்ப்பாட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனுடைய புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அப்ப அமெரிக்கா ஜனாதிபதி தேவையில்லை என்று சொல்கிற அளவுக்கு ஆர்ப்பாட்டம் உக்கிரமாகி கொண்டிருக்கிறது. இது வந்துட்டு இன்னும் அதிகமாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ட்ரம்பும் நெத்தனியாவும் ஏண்டா இதுக்குள்ள கொண்டு போய் காலை விட்டுட்டோம், அதாவது ஆழம் தெரியாமல் காலை விட்டுட்டோம் என்று சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறார் போல. அப்படித்தான் நினைக்கிறேன். ஈரான் இஸ்ரேலுக்கு மிக பலத்த அடியை வழங்கி கொண்டிருக்கிறது. அத்தோடு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற காணொலி வந்து இஸ்ரேலின் இரசாயன தொழிற்சாலை ஒன்றுக்கு தாக்கியிருக்கிறாங்க. அதுல இரசாயன கசிவு ஏற்பட்டிருக்கிறதாக அந்த வட்டாரங்கள் தெரிவித்திருக்கிறது. இதன் அடிப்படையில் இஸ்ரேல் போர்சஸ் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, அங்க இருக்கிற பொதுமக்களை அந்த வளாகத்தை அந்த பக்கத்தில் இருக்கிற பொதுமக்கள் எல்லாரையும் வெளியேற்றி கொண்டிருக்கிறாங்க. இது நிறையவே இஸ்ரேல் மக்கள் இஸ்ரேல் நாட்டை விட்டு வெளியேறி கொண்டிருக்கிறார்கள். நிறையவே ஏர்போர்ட்ல நிறைஞ்சு சனம் வழிஞ்சு கொண்டிருக்கிறாங்க. மிக மிக போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. மிக இக்கட்டான நிலைமையில இஸ்ரேல் தள்ளப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி அமெரிக்காவும் தள்ளப்பட்டிருக்கிறது. அதோடு நம்மளோட டொனால்ட் ட்ரம்ப் சொல்லியிருக்கார் வந்துட்டு, சல்மான், சவுதி அரேபியா மன்னன் சல்மான், அவர் வந்துட்டு ட்ரம்போட காலை நக்கக்கூடிய ஒரு இளவரசர் என்று சல்மானை கேவலப்படுத்தி பேசியிருக்கிறாரு. இது சல்மானுக்கு தேவைதான். இது உண்மையிலேயும் இது அவருக்கு கிடைத்த ஒரு முதல் கேவலம் என்றுதான் கருத முடியும். இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று வந்திருக்கிறது. என்னன்னு சொன்னால், ஈரான் வந்துட்டு அணு ஆயுதத்தை கையில் எடுக்க போகுது. அதாவது இமாம் அலி கமேனி அவர்கள் இருக்கும் வரையில் அணு ஆயுதம் தேவையில்லை, அணு ஆயுதம் அந்த அப்படியான ஒரு ஆயுதம் நமக்கு தேவையில்லை என்றுதான் இமாம் அலி கமேனி அவர்கள் இவ்வளவு காலமாக அந்த ஈரான் நாட்டை பாதுகாத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது அலி கமேனி இல்லாத பட்சத்தில் மற்ற தலைவர்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், ஈரானிடம் அணு ஆயுதம் வந்தால் மற்ற நாடு நம்மளை கண்டு பயப்படும் என்ற ஒரு நோக்கத்தில் பாராளுமன்றத்தில் அவங்க அவங்களோட கருத்துக்களையும் தெரிவித்து, அதாவது ஒப்பந்தங்கள் போட்டு வச்சுப்பாங்க, அந்த ஒப்பந்தங்கள்ல இருந்து விலகுவதாக அவங்களுடைய கருத்துக்களை வெளியிட்டிருக்கிறாங்க. இனிவரும் காலங்களில் ஈரான் அணு ஆயுதம் தயாரிப்பதற்கு இஸ்ரேலும் அமெரிக்காவும் தான் காரணம். இந்த வீடியோ சம்பந்தமா உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.